நாவில் இருந்தா ஒரு பாவம் என்ன தெரியுமா? நக்கினா நாவில்லாம இருக்கு. அது கன்ஃபார்ம். இது நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அது அழகான ஒரு பழமொழி. ஏன் நம்ம எங்கேயாவது போய் சாப்பிட்டோமா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம். ஏழும் சொல்ல ஏழு ஆனா கஷ்டம். அது கொஞ்சம் அது முன்னூறு எல்லாம் போட்டு அது நான் நினைச்ச மாதிரியும் இல்லை அப்படி இப்படி என்னது ஒரு 300 பின்னூறு எல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு தான் சொல்லுவாங்க. நேரடியாக இருக்கணும் சொல்லிப்பாரு பாருங்க பாப்போம். அது சப்புல கூட காணலாம். இது பிழை. சப்புல நீங்க சப்புல ஒழுங்கா நீங்க இப்படி சொல்ல கூட ஒரு ஆள் இடைவெளி விட்டிக்கிறான்னு ஒரு 7 என்ன ஒட்டிக்கங்க சொன்னா இல்லையா கால விட்டுங்க அப்படின்னு அப்படியே வித்துருப்பீங்க. இங்க பெரிய ஒரு பிராடம் நிக்குதுன்னு வைங்களேன். சரி உதாரணத்துக்கு அவனே ஒட்டிக்கங்க அப்படின்னு இது நம்மளுக்கு கொண்டதான் காட்டுது. எது நம்மள உள்ளத்துல என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு. அதே நேரத்துல இவர் பணக்காரர் இவர் ஏழை எப்படி இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படையில் 2 பேருக்கும் சிரிக்கணும். என்னது நீங்கள் கால வெட்டிக்க நீங்கள் கால வெட்டிக்கன்னு சிரிக்கணும். இவருக்கு சுண்ணத்தை ஊண்டி செல்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன செய்யக்கூடாது அப்படியே ஆகக்கூடாது. அல்லது என்ன செய்யணும் 2 பேருக்குமே சிரிச்சலாம் 2 பேருக்கும் சிரிக்காம சொல்லணும். இது என்ன காரணம்? மனிதன் இயல்புல உண்டது. அதனால இஸ்லாம் என்ன செய்யற இஸ்லாத்தை எத்தி வைக்க போற டைம்ல குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் பாருங்க. லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ர், அதற்காக நான் உங்களுக்கு கூலி கேட்கவில்லை. அதான் அதுக்காக நான் உங்களுக்கு கூலி கேட்கவில்லை. இன் அஜ்ரியா இல்லா அலல்லாஹ், அல்லாஹ் தான் எனக்கு கூலி தருகிறான். நான் உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் இதை எடுத்து நடக்குமாறு என்று சொல்ல சொல்றேன். இன்னொரு இடத்துல லா அஸ்அலு அலைஹிம் அத மால், உங்களுக்கு நான் சொத்து கேட்கவில்லை. குர்ஆன்ல வர நபிமார்கள் சொல்ல சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான் அதெல்லாம் கேட்கவில்லை. இன்னொரு அல்லாஹ் தஆலா சொல்றான் ஏன் இவங்க வராம ஓடுறாங்க? அம் தஸ்அலுஹும் அஜ்ரன் ஃபஹும் மின் மக்ரமின் முஸ்கலூன், நீங்க கூலி கேக்குறீங்க அவங்க கடன் படுவால கூலி தராம தடமாறுறாங்களோ அல்லாஹ் தஆலா கேக்குறான். அம் தஸ்அலுஹும் அஜ்ரன், நீங்க கூலி கேக்குறீங்க ஃபஹும் மின் மக்ரமின் முஸ்கலூன், ஆனா அவங்களால என்ன தலையிலாமை காரணம் அவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது. அப்படி காரணமா அல்லாஹ் தஆலா கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. ஒரு 2 பேர் கடையில நீங்க சொல்றீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி. இன்னொரு இடத்துல ஒரு நபி சொல்றாரு என்னது, நான் உங்களுக்கு எதை ஏவுகிறேனோ அதுக்கு மாத்தமா நடக்கிறதுக்கு நான் விரும்பல, உங்களுக்கு நான் சொல்றதை நான் செய்யவும் நினைக்கிறேன் அப்படி என்னெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? இயல்பிலேயே ஒரு மக்கள் தமான்னு சொன்னால் ஒரு ஆசையுள்ள ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு கிடைச்சா பணம் சொத்து சுகம் மக்களுடைய அந்த எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அளவுள்ள ஒரு பொறுப்பு இது மாதிரி ஒன்றான செய்தி கிடைச்சா மக்களுக்கு இயல்பிலேயே ஒரு சந்தேகம், இயல்பிலேயே மக்களுக்கு இயல்பிலேயே ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகங்கள் வராத அமைப்பில் நாங்கள் செஞ்சுக்கணும், நடந்து கொள்ள பார்க்கணும். அதனால நம்ம ஹராத்தை தவிர்க்கிறது மட்டுமல்ல, அந்த பொறுப்பு நம்ம விரும்புறோமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜிப் ஆயிடுச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவங்களுக்கு அதை வரவேற்கிறாங்க. அதை விட்டு நடக்கிறது நல்லது, அதை எடுக்காமிக்கிறது நல்லது, அதை விட்டு ஒதுங்கிக்கிறது நல்லது என்ற லெவலில் இருக்கிறாங்க. பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முடிக்கிறாங்க. அவ வசதி உள்ளவரா இருக்கிறாங்க. ஆனா முடிச்ச பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையா மாறுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏழையா மாறுறாங்க. 13 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்துல இருந்து அந்த வீட்டை விட்டுட்டு போறாங்க. மக்கால சம்பாதிச்ச வீட்டை விட்டுட்டு போறாங்க. அவன் மக்கால வீதி சொத்துக்கள் எல்லாம் டோட்டலி விட்டுட்டு போனா மக்கள் 53 வருஷம் வாழ்க்கையே மக்கால முடிஞ்சாச்சு. அவ 10 வருஷமா போய் சம்பாதிச்சாங்க ரசூலுல்லாஹ் மதீனால இல்ல. அப்படி சொல்றதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. அதனாலதான் அந்நியர்கள் எங்களுக்கு வைக்கிற விமர்சனம் எதிரையுமே நபி இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லி சம்பாதிக்கிறதுக்காண்டி தவா செஞ்சாரு சொல்ல மாட்டாங்க. வேற மாதிரி விமர்சிப்பாங்க. இவருக்கு என்னது மூளை கோளாறு இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு சொல்லுவாங்க. ஆனா வசதிக்காக வேண்டி இவர் என்ன செஞ்சாரு அந்த மாதிரி செஞ்சாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. காரணம் அது நேரடியாக உடைஞ்சு போயிடும், நேரடியாகவே உடைஞ்சு போயிடும். அப்ப என்ன நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது இருக்குதான் எங்களுக்கு மிச்சம் நல்லது. ஹலால் தானே என்றதை விட ஹலாலா இருந்தால் நான் பொறுப்புடைக்கு தான் நான் விட்டு நடக்க வச்சுக்கணும். இந்த லெவல்ல நம்ம போனோம் என்று சொன்னால் அதுதான் மிகவுமே நல்ல ஒரு போக்கு. என்ற அளவுக்கு நம்மளுக்கு வரக்கூடிய வருமான வழிகள் அதீதுகளை இந்த அதாவது பிரச்சார களத்தின் ஊடாக பொறுப்புகளின் ஊடாக இது மாதிரியான இடத்துல ஊடாக நம்ம வச்சுக்கல கூடாது. ஹராம் அல்ல, அது அஃதல், அதான் மிகவும் சிறந்தது. அந்த சந்தேகங்கள் இல்லாமல் போவதற்கான ஒரு நல்ல வழி அதுதான். இதை நான் இஸ்லாமிய ஆட்சியில நிறைய இடங்களை காண்றோம். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க ஃபல்யஅகுல், அதாவது ஆலு அபூபக்கர் மின் மாலில் பைத், அதாவது மின் பைத்தில் மால், அதாவது அபூபக்கருடைய குடும்பம் என்ன செய்யும்னா இப்ப அபூபக்கர் அவங்க குடும்பத்தை இந்த இஸ்லாமிய நிர்வாகத்தை பொறுப்பெடுத்துட்டாங்க. அபூபக்கருடைய குடும்பம் பைத்துல் மாலில் தான் இப்போ சாப்பிடும். பைத்துல் மாலில் சாப்பிடும் அர்த்தம் என்ன? செலவு, அவங்களோட சாப்பாடு செலவு, உடுப்பு செலவு இருக்குது. அது அவங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் உரிமை இருக்குது. உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க? அதை ஏலாண்டான், நான் சம்பாதிச்சே சாப்பிட்றேன்டா, பைத்துல் மாலில் நான் எடுக்க மாட்டேன், நான் மக்கள்கிட்ட பொறுப்புல இருந்தாலும் பரவாயில்ல, வேற நான் சம்பாதிச்சுக்கிறேன்றான். தலைவரா ஹலீஃபாவாகவும் இருந்துக்கிட்டு ஜனாதிபதியாகவும் இருந்துக்கிட்டு வேற தொழில் செஞ்சார். அவர்
எதுக்காக வேண்டி? சாப்பிடுறதுக்காக வேண்டி, வாழ்றதுக்கு. நான் மௌத்தாகின்ற பொழுது 70,000 தீனார் கடன் இருந்தவர். 70,000 தீனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடன் இருந்தது. அப்ப இது சமூக ரீதியாக நாங்க பார்க்கிற விஷயங்கள்ல உண்டு. கட்டாயம் இது போன்ற போக்கு மிக முக்கியமானது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல எவ்வளவு கவனமாக்கிறாங்கன்னா, ஒருவர் வரார் வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்றாங்க, எனக்கு இப்ப ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு பொறுப்பு தாங்க, மக்களுக்கு செய்யற ஒரு பொறுப்புகள் ஒன்றை தாங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவா சொன்னாங்க? இன்னா லா நுவல்லிஹி மையஸ் அலுஹா. இதை கேட்கிறவங்களுக்கு நான் கொடுக்குறேன் இல்லைன்னா, கேட்கிறவங்களுக்கு கொடுப்பதில்லை, வேட்பாளர் இல்லை என்றாங்க. இதை கேட்கின்றவர்களுக்கு நாம் கொடுப்பது இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வாரது என்ற கேட்கிறவருக்கு அதுல ஆசை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாருக்கு அப்படி பொறுப்பு கிடைச்சால் என்ற அளவுக்கு நல்லா நினைக்க பாருங்க. பொறுப்பு கிடைக்காம நல்லா பண்றாங்க, கிடைச்சா என்ற அளவுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள பாருங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் பெரும் வசதிக்காரராக இருக்கிறார். ஆட்சிக்கு வர முடியும், உண்மை ஆட்சியாளர்கள் ஒரு பெரும் வசதிக்காரராக, பெரும் வசதி உச்சகட்டவனா இருந்தார், உச்சகட்ட நபராக இருந்தாரு. ஆனா இஸ்லாமிய ஆட்சி கையில் எடுத்தோன்னே நகையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஃபெமிலின் நகையில தான் எடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடுமையா ஏழையா மாறினார். காரணம் என்ன தெரியுமா? பொறுப்புக்கு வந்துட்டோம். இது அப்ப சம்பாதிச்ச சொத்தெல்லாம் மக்களுக்கு வித்தியாசம் வழங்காது. பொறுப்புக்கு வந்த உடனே அதை இல்லாமல் ஆக்குறாரு. மௌத்தாகிற நேரத்துல நிறைய பேர் அழுகுறாங்க, அழுகு சொல்றாங்க, உங்களுக்கு இவ்வளவு பிள்ளைங்களை விட்டுட்டு செல்றீங்களே, அவங்களுக்கு எதுவும் நீங்க சம்பாதிக்கலையே, என்ன செய்ய போறீங்க? இப்போ உமர் இப்னு அப்துல் பிள்ளையெல்லாம் கூப்பிடுறான், சின்ன பிள்ளைகளாரு கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க உண்டோ நல்லவர்கள் சாலிஹூன்கள் அல்லது பாசிக்குங்கள், மோசமானவர்கள். மோசமானவராக இருந்தா உங்களுக்கு எந்த செலவுக்கும் நான் பொறுப்பெடுக்காம இருக்கிறது நல்லது, எனக்கு அந்த தேவையும் இல்லை. நீங்க நல்லவராக இருந்தா வல்லாஹு யதவல்லா சாலிஹீன், அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றா, நல்லவர்களை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று. அல்லாஹ் உங்களே பொறுப்பெடுத்துட்டாங்க. உலகிட்டா கெட்டவர் அவர் வந்து அப்படி சொல்றதுக்கு காரணம், வாழ்க்கையில சம்பாதிக்காம சோம்பேறியா தெரிஞ்சு போட்டு மூத்தார டைம்ல அப்படியே இன்வெஸ்ட் பண்ணல. அவருக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்குரிய சூழல் இருக்கல, பொறுப்புல இருந்தாரு. அதே நேரத்துல பைத்துல் மால குடும்பம் ஃபேமிலின்னு சொல்லி கொடுக்கவும் அவருக்கு என்னது விருப்பமும் இல்லை. அதனால அவர் அப்படி ஒரு பேணுதலான முடிவுகளை செஞ்சாரு, வந்தாரு. சகோதரர்களே, ஆக நான் அடுத்த தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பொறுப்புகள் கிடைத்தால் இயன்ற அளவுக்கு நேர்மையாக நடப்பது மாத்திரமல்ல, இயன்ற அளவுக்கு ஹலால்களை கூட கொஞ்சம் கொஞ்சம் என்னது தவிர்த்த எல்லைக்கு போகாம இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, கர்ராயியர் ஹவுலல் ஹைமா யூசிக்கு ஐயர் தாஃபி என்று. எல்லையில ஒரு ஆள் வந்து என்ன செய்றாரு, 15-20 ஆட்டை எல்லையில மேய்ச்சிட்டு எனக்கு காணி இப்படி எல்லையிலேயே ஆட்டை விட்டுட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன தெரியுமா, அந்த ஆடை என்ன செய்ய அடுத்த கொட்டில் போடத்தான் பார்க்கும். வேலியெல்லாம் அடைச்சிக்கணும் வைங்களேன், அப்போ கொஞ்சம் கொட்டுக்குள்ளேயே அப்படி ஒரு துண்டை தின்னதான் பார்க்கும், உள்ள கொஞ்சம் அப்படி கையை போடத்தான் செய்யும். கொஞ்சம் எல்லையை விட்டு இப்போ ஹலால்னு சொன்னா தானே, இது கோடன்னு வைங்களேன், இது ஹராத்துக்கும் ஹலாலுக்கு இடையில உள்ள கோடு. இந்த ஓரத்துக்கு வந்தா அடுத்த ஹராம் தானே. அப்ப இந்த ஓரத்துக்கு வார்த்தை கூட கொஞ்சம் இங்கே இந்த 2 அடி தாண்டி இருந்தா நல்லது, 2 அடி தாண்டி இருந்தா நல்லது. அப்ப அங்கே போக மாட்டோம், மிஞ்சி போட்டாலும் இந்த ஹலாலாம் வந்து விடும். இங்கே இருந்தா மட்டும் சொன்னா ஹராத்துக்கு தான் என்ன செய்யும், போகும். ஹராத்துல மேஞ்சி 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 பழகிட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, வேலி அங்கலாகிட்டுன்னு அர்த்தம். வளமே இந்த ஹரா மட்டும் தானே, அங்கல போடல நாங்க அப்படின்னு இப்படியே வேலியை கலட்டி 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 செஞ்சுருவோம், ஒரு அறவாசிக்கு வந்துருவோம். அது சின்ன சின்ன எல்லையா மாறிக்கிட்டே இருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த எல்லையை தாண்டறத அது அந்த இடத்துக்கு போகவானா, அந்த இடத்துக்கு போகவானா, இங்கல கொஞ்சம் எல்லைக்கு உள்ளுக்கு இருக்க பார்க்கணும். இப்படி இருப்பது எங்களுக்கு பாதுகாப்பு, மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு. அதே நேரத்துல இப்படி மோசடி செய்து மரணிப்பவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறார். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக பெரும் பாவங்கள்ல அடுத்த பட்டியல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த 18வது இலக்கம், இந்த புத்தகத்துல பெரும்பாவங்கள்ல 18வது இலக்கம், அல் கிப்ரு வல் ஃபஹ்ரு வல் உஜ்பு வத்திய, அதாவது சுய திருப்தி, பெருமை, ஆணவம். சுய திருப்தி, பெருமை, ஆணவம், இதெல்லாம் 18வது பெரும்பாவங்கள்ல உள்ள ஒன்று. இப்ப நான் பெரும்பாவங்கள் பட்டியல் போட்டு போறோம். 17 பெரும்பாவங்களை எங்கள்கிட்ட நான் படிச்சுட்டோம், எங்கள்கிட்ட இருக்கா இல்ல டெஸ்ட் பண்ணிக்கிறோம். 17 பெரும்பாவங்கள் ஹதீஸ் குர்ஆன செல்வம் நல்லா பாடம், அந்த குர்ஆன செய்த விளக்கம் அப்படி அதை மட்டும் தெரிஞ்சு என்ன செய்யல, பிரயோஜனம் இல்லை. 17 விஷயங்கள் நாங்க பாத்துக்கிறோம். என்னட்டையும் உங்கள்கிட்ட இருக்கா நம்ம என்ன செய்வோம், அதை ஒரு முஹாசபா ஒரு செஞ்சுக்கிறோம். ரைட், இதுல இன்னைக்கு இல்ல அது இல்ல அப்படின்ற அளவுல இருக்கணும். குடும்பத்துல நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு, இந்த பொறுப்புல சரியா நடக்கிறோமா, துரோகம் செய்யறோமா, ஏமாத்துறோமா, எங்களோட கையில அனாதைகிட்ட சொத்து கையில அடைச்சிருக்கோம், அதுகளை எப்படி நடந்து கொள்றோம், முறையா நடக்கிறோமா, இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது போல 18வது அல் கிப்ரு வல் ஃபஹ்ரு வல் உஜ்பு வத்திய, பெருமை, சுய திருப்தி, ஆணவம், இதெல்லாம் இதுல அடங்கும். இதுல வந்து பெருமை என்ற ஒரு வகை இருக்குது, சுய திருப்தி என்ற ஒரு வகை இருக்கு.